கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, அடியேனை மறைத்து பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, நீர் பேசும்படி என்னிடத்துல கொடுத்தான வார்த்தையை நான் சரியான நிலையில பிள்ளைகளுக்கு போதிக்க பலன்தார். தேவனுடைய கிருபைகள் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே நம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து அவருடைய இருதயத்தை விளைகிற நிலங்களாய் தேவனாய் கர்த்தனை மாற்றி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் சாலமோனால் எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஐயா நீ என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி ஒரு தகப்பனுடைய ஏக்கம் என்பது அங்கே வெளிப்படுகிறது. அந்த தகப்பன் நினைக்கிறார், என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக. பிள்ளைகளிடத்துல தகப்பனுடைய எதிர்பார்ப்பான ஒரு வசனம் இந்த வசனம். நேற்று இரவு வேளையில நான் செய்திக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற போது தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை காண்பித்து இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என் இருதயத்துல வார்த்தைகளை போட்டார். ஒரு தகப்பனுடைய ஏக்கம். அவர் சொல்லுகிறார், ஐயா என்னை நிந்திப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, அந்த நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ என்னை சந்தோஷப்படுத்து. எப்படி ஐயா ஒரு தகப்பனை சந்தோஷப்படுத்த முடியும் கேட்டீங்கன்னா, அவர் அழகாய் சொல்லுகிறார், நீ ஞானவானாகி என்னை சந்தோஷப்படுத்து. நீ ஞானவானாகி என்னை என்ன செய், நீ என்னை சந்தோஷப்படுத்து. ஒரு தகப்பனுடைய ஏக்கம். பிள்ளை சரியில்லாத எல்லா தகப்பனும் தூசிக்கப்படுவான், நிந்திக்கப்படுவான். தகப்பனும் தாயும் பிள்ளை சரியில்லை என்றால் அவர்கள் நிந்திக்கப்படுவார்கள். சில இடத்துல ஒரு சில வார்த்தைகளை பேச முடியாத நிலையில வாயடைச்சு நிற்பாங்க. சில வார்த்தைகளை பேச முடியாது. பிள்ளைகள் நிமித்தமாக இவ்விதமாய் நிந்திக்கப்படுகிற பெற்றோர் ஏராளம் ஏராளம் ஏராளம். பிள்ளை தலைமுடி சரியா வெட்டப்படலைன்னா கூட யார் தான் நிந்திப்பாங்க? தகப்பனையும் தாயும் தான் நிந்திப்பாங்க. புள்ளிங்க மாதிரி பிள்ளை சுத்திட்டு இருந்துச்சுன்னா நிந்திக்கப்படுவது யார் தான்? தகப்பன் தான் நிந்திக்கப்படுவார், தாய் தான் நிந்திக்கப்படுவாங்க. பிள்ளை சரியில்லாத தகப்பனும் தாயும் பல விதங்களில வாயை மூடிக்கொண்டுதான் இருக்கும்படியான நிலை வரும். எதையுமே பேச முடியாது. அதனாலதான் இங்க அழகா ஒரு தகப்பன் சொல்லுகிறார், ஐயா நான் என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு கொடுக்கணும். அவங்கிட்ட பதில் பேச முடியாத நிலையில் இருக்கிற என் மகனே, அவனுக்கு என்னால பதில் பேச முடியல, நீ ஞானவானாய் மாறி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி தன்னுடைய ஏக்க குரலை வெளிப்படுத்துவது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் மனப்பாடமாய் தெரிந்த சங்கீதங்கள்ல ஒரு சங்கீதம் சங்கீதம் 127 உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுல வாழ வயதினுடைய குமாரரை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் பேசும்போது அந்த சங்கீதம் 127ல இவ்விதமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். வாசிக்கலாமே 4, 5, 6 வசனங்களை. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஒளிமுக வாசல்ல ஊருக்கு பொதுவான இடம், பொதுவான சபை. அதுல வெக்கப்படாம ஒரு மனுஷன் பேசணும்னா அவனுடைய குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்களா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஆங்கில வேதாகம் சொல்ற மைட்டி மேன் அப்படின்னு சொல்லி அந்த பலவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஐயா வாழ வயதின் குமாரர் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தருடைய கையில் இருக்கிற அம்புகளா இருந்தார்களானால் அந்த தகப்பன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு தன்னுடைய அம்பரா துணியை நிரப்பின புருஷன். அம்பரா துணினா உங்களுக்கு தெரியும், வில் வீரர்கள் பின்னாடி வில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பேக் மாதிரி ஒன்று என்ன பண்ணிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. அங்கிருந்து எடுத்து எய்வதை பார்த்திருப்பீங்க. அதான் அம்பரா துணி. அப்படிப்பட்ட பிள்ளைகளால் தன்னுடைய அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவன் சத்துருக்களோட வெக்கப்படாம பேசுவான் ஒளிமுக வாசலில். அதாவது மைட்டி மேன் கையில் இருக்கிற அம்புகளாக
பிள்ளைகள் இருக்கிற போது தகப்பன் வெக்கப்படாம அவர் தைரியமா தலை நிமிர்ந்து வாழ்வார். ஏன்னா அம்பு வேகமாய் சென்று துளைக்க கூடியது. ஆனா அது யார் எய்கிறார்களோ அங்கதான் போக முடியுமே தவிர, அம்பு என்று பாத்தீங்கன்னா அது தன்னுடைய டெஸ்டினேஷன் அதால தெரிந்து கொள்ள என்ன செய்யாது, அம்புக்கு தெரியாது. அதை யார் எய்கிறார்களோ அத்திசை நோக்கி நகரும். அது யார் ஏறாங்களோ அத்திசை நோக்கி புறப்பட்டு போகும். அப்ப கர்த்தருடைய கையில இருக்கிற அம்புகளா இருந்தார்களானால் அவர் சரியா எய்வார், தன் திட்டங்களுக்காக எய்வார். அவர் எய்கிற நோக்கத்தை இந்த அம்பு சரியானபடி சென்று தாக்கி பிளந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். இப்ப யார் கையில் இருக்கிற அம்புகளாய் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் பெற்றோருக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம், மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு அப்படிதான் உண்டாகுது. அதனால சொல்றார் ஐயா, கெஞ்சுறார், ஞானவானாகி. அப்ப பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கைக்கு என்ன காரணம் இந்த ஞானவான் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஞானமற்ற தன்மை தான் பிள்ளையினுடைய தாறுமாறான வாழ்க்கைக்கு என்னது காரணம். பிள்ளை பாவத்தில் இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா அவன் முட்டா பையன் அர்த்தம். நான் சொல்லல, யார் சொல்றா? பைபிள் சொல்லுது. அவன் ஞானவானாய் அவள் ஞானவானாய் இருந்தாளானால் அவளுக்குள்ள அந்த தாறுமாறான வாழ்க்கை இருக்காது. அவள் பலவானுடைய கையில் அடங்கி இருப்பாள், மைச்சி மேனுடைய கையில் அடங்கி இருப்பாள், கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருப்பான். அவன் சரியானபடி எய்யப்படுவான். தேவையான இடத்துல தேவையான நேரத்துல தேவையான லக்கை நோக்கி சரியானபடி தேவன் அம்பை என்ன செய்வாரு, அவர் எய்யுவார். அது நோக்கத்தை நிறைவேற்றும். அப்ப பாவத்திற்கும் பெற்றோருடைய இழிவான செயல்களுக்கும் அப்படிப்பட்ட இழிவான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன பிரதர்? பிள்ளைகள் ஞானமற்று இருப்பது அப்படின்னு இந்த வசனம் போதிக்குது. பிள்ளைகள் ஞானமற்று இருப்பது. அப்ப தகப்பன் சொல்றார், இயக்கத்தோடு சொல்லுகிறார், ஐயா என்னை நிந்திக்கிற கூட்டம் பெருகிட்டு, காரணம் முன் நிமித்தமாய் நான் நிந்திக்கப்படுகிறேன். அந்த நிந்தனையான அந்த காரியம் மாறணும்னா, அவனுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணும்னா நீ ஞானவானாய் மாறணும். ஞானவானாய் மாறி என் இருதயத்தை என்னப்படுத்து, சந்தோஷப்படுத்து. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனா இருந்தாலும் சரி, நம்முடைய பரம தகப்பனா இருந்தாலும் சரி, அவர்கள் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற ஏக்கம் இதுதான். பரம தகப்பனுடைய ஏக்கம் என்னதான்? இதுதான் பரம தகப்பன். அப்ப நன்றா நீங்க விளங்கி கொள்ளுங்க. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எப்போ பிரதர் நீங்க அந்த பரம தகப்பன்ற வார்த்தையை எப்படி சொல்லுவீங்க, எப்ப சொல்லுவீங்க? நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க அந்த வார்த்தையை, அதுக்காகவே நான் சபைக்கு வருவேன். ஆனா நீங்க அந்த ஆட்டை காணும். பரம தகப்பனும் என்னிடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என் நிமித்தமா அவர் தூசிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் முதல்ல பார்க்க போறோம். தேவனாய் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற என்ன என்பதை குறித்து ரெண்டாவது நான் சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் அந்த நிலையில உங்களை ஞானவானாய் மாற்றுவாராக அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். இல்ல பிரதர் காலம் ஃபுல்லா நான் முட்டாளா இருக்கவே பிரியப்படுறேன்னா இருந்து எக்கேடோ கெட்டு போங்க, அதுக்குள்ள நான் வருவதற்கு என்ன செய்யல, நான் பிரியப்படலை. அப்ப ஞானவானாய் மாறுவதுதான் என் தேவனை நிந்திக்கிறவர்களுக்கு சவால். ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சவாலை உங்களை நம்பி என்ன நம்பி ஆதியில உருவாக்கின ஆதாமை ஏவாளை நம்பி பிசாசுக்கு முன்னாடி சவால் விட்டார் ஆண்டவர். நம்பி ஏமாந்து போனார். இன்னைக்கு வரைக்கும் பல சந்தர்ப்பத்தில் கர்த்தர் நம்மளை நம்பி 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 ஏமாந்து அவர் நிந்திக்கப்படுகிற நிலையில் தான் இருக்கிறார். பிசாசானவனால் பாழாக்கப்பட்ட இந்த பூமியை நான் சீர்படுத்துகிறேன், நான் சரிப்படுத்துகிறேன்னு சொல்லி அதற்காக ஆதாமை ஏவாளை உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட நோக்கத்தை ரெண்டு பேரும் நிறைவேற்றிதாங்களா பிரதர்? இல்லை, அவர் தான் வைக்கப்பட்டார், அவர் தான் நிந்திக்கப்பட்டார். நம் நிமித்தமாக நம் ஆராதிக்கிற தேவன் தூசிக்கப்படுகிறார். நிமித்தமாக அவருடைய நாமம் வீணில் என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அதனால தான் அவர் சொல்றார், ஐயா என்னை தூசிக்கிறவனுக்கு நிந்திக்கிறவனுக்கு, ஐயா உன்னை நான் பிள்ளையா வச்சிருக்கிறேனே, உன்னை நான் என் மகனை போல என் மகனாக மாற்றி நான் நிறுத்தி வச்சிருக்கிறேனே, உன் நிமித்தமா எனக்கு நிந்தனை தானே வருது. அவனுக்கு நான் எப்படி உத்தரவு சொல்லுவது? நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னா நான் உத்தரவு சொல்லிடுவேன், என் இருதயமே என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப தகப்பனுடைய இருதயம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை குறித்து 1-2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். அப்ப தகப்பன் சொன்ன உடனே ஒன்லி தகப்பனை மாத்திரம் நினைச்சிட்டு போயிடாத,
பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சேர்த்தே நினைச்சுக்கன்னு சொல்லிதான் அங்க தாயும் சேர்த்து எழுதுறாரு. இல்லைன்னா அந்த இடத்துல தந்தையை மட்டும் என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பார். ஞானமுள்ள மகன் பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறான். தன் பெற்றோருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று பார்த்து பார்த்து ஒரு ஞானமுள்ள மகன் செயல்படுகிறான், ஞானமுள்ள மகள் செயல்படுகிறார். அவர்களை துக்கப்படுத்துவதில்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சாலமோன் எழுதுறார். சாலமோனுக்கு அப்படி பெரிய துக்கம் ஏதாவது பெருசா வந்திருக்குமான்னு நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியல. அவர் டோட்டலா இருக்கிற உலகத்தினுடைய நடைமுறைகள்லாம் பயன்படுத்தி பார்த்துதான் அந்த வார்த்தைகள்லாம் எழுதியிருப்பாரு. சாலமோன் ஒருவேளை என்னெல்லாம் அவருக்கு நடந்துச்சு, பிள்ளைகள் நிமித்தமா என்னெல்லாம் வந்துச்சு, அதை குறிச்செல்லாம் நமக்கு பெரிய குறிப்புகள்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு சில காரியங்கள் அவர் எதிர்பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறார். என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா, இந்த பெற்றோர் நடைமுறையில பார்த்திருப்பாரு, அவர் வாழ்க்கையை பார்த்திருப்பாரு. ஏன்னா அவர் ஞானம் உள்ளவர் இல்லையா, அவர் சில ஞானமானதை தேடினார்னு பைபிள்ல இருக்கு இல்லையா. தாம் எழுதும் போது கூட சில கனமுள்ள வார்த்தைகளை, சில நல்ல அருமையானது ஒரு வார்த்தைகளை தேடி தேடி பிடிச்சு எழுதுனான்னு எழுதப்பட்டிருக்குது இல்லையா. இன்னைக்கு நம்ம திருக்குறள் ஒன்ன கொண்டாடுறோமே, அந்த திருக்குறள் இருக்கிற எல்லா கருத்துக்களும் கிட்டத்தட்ட நீதிமொழிகள் உள்ளதுதான். இதில் இருக்கிறதா, இதில் உள்ளதா ஒரு மாற்றி எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஒன்றை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒரு பெற்றோருடைய ஏக்கம். ஞானமுள்ள பிள்ளை பெற்றோருக்கு என்ன உண்டாக்குதுன்னா இருதயத்துல சந்தோஷத்தை உண்டாக்குறது அப்படி எழுதியிருக்கு. இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம். யாராவது ஒருவர் அதே நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல வருகிறதான 23ஆம் அதிகாரத்தினுடைய 15, 16 வசனங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளியின் திரியங்கள் மகிழும். தகப்பனுடைய எதிர்பார்ப்பு, நீ ஞானமா இருக்கணையா, ஞானமா பேசணும், செம்மையானதை பேசணும். என்னங்க மகன்லாம் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கும் போது தகப்பனும் தாயினுடைய இருதயம் அப்படியே குளிரும் இல்லையா. என்னங்க அப்படியே குளிரும். தாறுமாறா பேசும்போது குளிரும், தாறுமாறா உடை உடுக்கும் போது பெற்றோர்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அப்படியா வசனம் அழகா சொல்லுது. இதுதான் எல்லா பெற்றோருடைய எதிர்பார்ப்பு. நான் எப்பவும் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது 2. அவங்க எப்படி இருக்கணும்னு அவன் ஆசைப்படுவான்னா 2 காரியம். 1, அவன் என்னை விட பெரிய ஆளா வரணும். 2, நான் செஞ்ச தப்ப வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடவே கூடாது. அப்போ ஒரு குடிகார தகப்பனா இருந்தா கூட அவனுடைய இருதயம் கூட பெற்ற பிள்ளைகள் ஞானமா இருக்கும் போதும் செம்மையானவைகளை பேசும் போதும் என்ன செய்யும், மகிழும். இதான் இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே 15ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம், நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் என்னது? இன்னைக்கு இருக்கிற பாஷையில புரிஞ்சுக்கணும்னு என்ன வார்த்தையை சொல்லலாம், இக்னோர் பண்றது. சொல்றத ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. இக்னோர் பண்றது கூட சரி, அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளல, ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற கோணத்தில் எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கலாம். இக்னோர் பண்றதுன்னா இதை அது ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. பேசுற வார்த்தைகளை, தாய் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்கிறான், அலட்சியம் பண்ணுகிறான். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரா என்பதற்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற வாலி பிள்ளைங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும். அதை செட்டையே பண்ணாம இருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை. அவனெல்லாம் கர்த்தர் சொல்ல, நீ எல்லாம் முட்டா பைய, முட்டா பையன் தான் வருது, முட்டா பொண்ணுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. முட்டாள்களையா நீங்கெல்லாம் அப்படின்னு யார் சொல்லனா, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அலட்சியம் பண்ணுகிறீர்கள், அதை ஒரு பொருட்டாகவே என்ன செய்யல, மதிக்கல அப்படின்னு ஆண்டவரை கர்த்தரிங்க தாயும் சேர்த்தா எழுதிட்டே வர்றார். இன்னும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா 23ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுமான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். என்னங்க பிள்ளை படிக்கலன்னு சொல்லி போய் பிரின்சிபல் முன்னாடி நிக்கிற எந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி வராது. இன்னைக்கு எல்லா ஸ்கூலும் அப்படிதானே பண்ணுது. பேரண்ட் வான்னு கூடும், போய் நிற்கும் போதெல்லாம் அப்படியே தகப்பனும் தாயும் உள்ள அப்படியே மகிழுமா? நான் சொல்ல, இதெல்லாம் வசனம் சொல்லுது.
அதுக்கு இன்னொரு வசனம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். இப்ப அடுத்து இன்னொரு காரியத்துக்கு வந்துட்டார். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோட தொந்திப்பானவனோ ஆசி அளிக்கிறான். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் வேசிக்கிட்ட போக மாட்டான்னு அர்த்தம். அவனுக்குள்ள என்ன வராது? எவன் ஞானத்துல பிரியப்படுகிறான்னு அவனுக்குள்ள பாவம் வராது. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் நிறைய புக்ஸ் வாசிப்பான், நிறைய வேதாகமத்தினுடைய காரியங்களை வாசிப்பான், நிறைய என்னென்ன புக் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாசிக்கிட்டே இருப்பான். அவனுக்குள்ள வேற எந்த பாவம் என்ன செய்யாது? வராது. 24 hours ஒருத்தன் மொபைல்லே இருக்கிறான். நீங்க போட்ட உடனே வாட்ஸ்அப் பார்த்துருவான், நீங்க போட்ட உடனே மெசேஜை பார்த்துருவான்னா அவன் சரியான முட்டாள்னு அர்த்தம். அவன் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் அல்ல. ஞானத்தில் பிரியப்படுகிற இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ளுவதற்கு என்ன வழி உண்டு அதை பின்பற்றுவான். சிலர் பாத்தீங்கன்னா பழைய பேப்பர் ஒரு சின்ன வடகட்டி கொடுத்தா கூட அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு நினைச்சுவான். ஒரு வடகட்டி ஒரு பேப்பரை கொடுத்தா கூட அதை பிரிச்சு வடையை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு நினைச்சுவான், வாசிப்பான். ஒரு பேப்பர்ல ஒரு காத்து அடிச்சுட்டு வந்தா கூட அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வாசிப்பான். அவன் தான் ஞானத்தில் பிரியப்படுகிறவன். அவன் ஞானவனா தெரியாது, ஆனா ஒரு நாள்ல ஞானவனா மாறிடுவான். இதை கத்துக்கணும், அதை கத்துக்கணும், அதை படிக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆராய்ச்சி பண்றான் பாருங்க. அவன் தான் அதை நோக்கி வளர முடியும். காரை பத்தி கேட்டா எனக்கு தெரியும், கார் ஏன் ஸ்டார்ட் ஆகல, அங்கிருந்து போன்ல உட்காந்து அதுல என்ன ஃபால்ட் நமக்கு சொல்ல தெரியும், சவுண்டை வச்சே சொல்ல தெரியும். ரியல் எஸ்டேட்டை கேட்டா தெரியும், இதை கேட்டா தெரியும். இப்படி பிரதர் அப்ப எனக்கு மட்டும் பிறக்கும் போது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆண்டு வச்சு அனுப்புனாரா? ஆர்வம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுல என்ன இருக்குன்னு பாத்துறணும், இதுல என்ன இருக்குன்னு பாத்துறணும், இது பிசினஸ் சரியா, அந்த பிசினஸ் எப்படி இருக்குன்னு பாத்துறணும். என்னங்க, அதுதான் ஆர்வம். அவன் தான் வளருவான். வந்த உடனே வின்சன் பிரேட்டே அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயா, திறமையை வளர்த்து கொள்ளணும்னா அவன் டைம் கொடுக்கணும், அதுக்காக உழைக்கணும். ஆண்டவருடைய கிருபையினால இசை வாசிக்கிற சொல்ல முடியாது. கிருபையினால அந்த சீட்டுக்கு அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சீட்ல அவங்க வளம் அடையணும்னா அவங்க நேரத்தை எதுல செலவு பண்ணணும்? அந்த இடம் தான் கிருபையினால கிடைக்கும். இந்த இடம் தான் கிருபையினால கிடைக்கும். எங்க நான் நிக்கிறேன் பாருங்க, இந்த இடம். இந்த இடத்துல நான் என்னுடைய தனித்துவத்தை நான் காமிக்கணும்னா நான் அதற்காக நேரத்தை செலுத்தணும், அதுக்காக உழைக்கணும். இங்க நிக்கிறது தான் தேவன் வைக்கிற கிருபை. அதை நோக்கி நான் நகரும் போதுதான் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க பைபிளை வாசிக்க மாட்டீங்க, தேடவே மாட்டீங்க ஆண்டவரை. அவர் உங்ககிட்ட கூட்டு சொல்லிட்டே இருப்பாரா? நீங்க அறிய முற்படும் போதானே என்ன ஆண்டவரே இது, என்ன ஆண்டவரே இதுன்னு தானே அவர் சொல்லி கொடுப்பாரு. அப்ப கிருபையினால அந்த சீட்டு கிடைக்கும். ஆனா தக்க வச்சுக்கிறது யாரால தான் கிடைக்கும்? அது நம்முடைய உழைப்பு, அது மேல இருக்கிற பிரியம், அதற்காக நான் செலவழிக்கிற நேரம், அதற்காக நான் முயற்சிக்கிற நேரம், அப்படிதான் கிடைக்கும். விலகி கொள்ளுங்க. ஐயா, நான் எடுத்திருக்கிற மார்க்குக்கு இந்த காலேஜ்ல சீட்டே கிடைக்க வாய்ப்பே இல்லை, இந்த கோர்ஸே கிடைக்காது, ஆனா எப்படியோ கிடைச்சிருச்சு. கிடைக்கும், அது கிருபையினால கிடைக்கும். ஆனா பாஸ் பண்ணி டிகிரி ஹோல்டரா வெளியே வர மாட்டேன். டிகிரி ஹோல்டரா வெளியே வருவது அங்க என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கிருபை என்பது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு 10% முயற்சி பண்ணேன்னா 90% எனக்கு உதவி செய்வார். அதான் கிருபை. படிப்பா இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், அப்படியே பிடிச்சி வச்ச புளி மூட்டை மாதிரியே உட்காந்துருப்பேன். கத்தர் என்ன அப்படியே தூக்கி கொண்டு ஒரு இடம் வைக்கணும், ஒரு நாள் நடக்காது, ஒரு நாள் நடக்காது. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தகப்பனை என்ன செய்கிறான்? அவன் சந்தோஷப்படுத்துகிறவனா இருக்கிறான். அப்ப ஒரு காரியத்துல தேடணும், முயற்சிக்கணும். வீடு கிளீனா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி கிளீன் ஆகும்? என்னங்க, வீடு எப்படி கிளீனா இருக்கும்? சில வீடு கிளீனா இருக்கு இல்லையா? சில வீடு பாருங்க நாத்தெடுத்து நாரி போய் அடக்கும். கிளீனாக நினைச்சேன் பிரதர், அப்பப்ப அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா வீடு கிளீனா இருக்கும். காலையில ஒரு முறை வீடை பெருக்குவோம் பிரதர், சாயந்தரம் ஒரு முறை பெருக்குவோம் பிரதர். நடுவுல எவ்வளவு குப்பை கிடந்தாலும் பார்த்துக்கிட்டே அதை நோக்கி நடப்பேன். அப்புறம் அங்கிருந்து இப்படி நடப்பேன்னா உன் வீடு ஒரு நாள் கிளீனா இருக்காது. அதை காலைல பெருக்கியாச்சே, இனி நாளை காலைல பெருக்குவேன். அது வரைக்கும் அந்த குப்பை மேல இங்கிருந்து அங்க போவேன், அங்கிருந்து இங்க வருவேன். அந்த குப்பையை பார்த்த உடனே குனிஞ்சு எடுக்கிறான் பாரு, அவ வீடு மட்டும் தான் கிளீனா இருக்கும். நீங்கெல்லாம் திருத்தன்னு முடிக்கிறீங்களா? என்ன உங்க வீட சொன்ன மாதிரியே இருக்கும்? சொன்னா திருந்திடுங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அது மேலே நடக்கிறது, இங்கிருந்து அங்க நடக்குது, அங்க நடக்குது, அதுலயே கிடக்கும் குப்பை. அப்ப பிரதர், எல்லாத்துக்குமே நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஞானத்தில் பிரியப்பட்டா நான் ஞானவனா மாறலாம். நான் தான் பிரியமே பண்ணலையே, நான் இப்படி பண்ணி மாதிரியே வாழ விரும்புறேனே, பிறகு எப்படி நான் ஞானத்துல பிரியப்படுவது?
அப்ப நார்மலா இருக்கிற தகப்பனுடைய எல்லாருடைய ஆசையும் அதான் தகப்பனுடைய இருதயம். பரம தகப்பனுடைய இருதயம் அதான். அவர் சொல்லுவார், உன்னாலே நாம என்ன செய்யப்படுது? தூசிக்கப்படுது. நீ உன்னுடைய செயல்பாட்டுகளால் உன்னை என் பிள்ளைன்னு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருந்தேன், என் பிள்ளைன்னு சொல்லி என் பக்கத்துல வச்சிருந்தேன். ஆனா நீ என்ன செய்யற? நீ என்னை தூசிக்கிறவனா இருக்கிற, நீ எனக்கு விரோதமா ஆட்களை எழுப்பி விடுறவனா இருக்கிற, நான் பதில் சொல்ல முடியாம இருக்கிறேன். ஒரு சத்துரு வந்து என் முன்னாடியே கேட்கிறான், பிள்ளைன்றிய உன் பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறான்னு பாரு. நம்முடைய ஆண்டுடைய பெரிய சத்துரு பிசாசானவன் போய் கேட்கலையா? அவன் ஏறி குற்றஞ்சாட்டலையா? சாட்சியுள்ள பிள்ளைகளை குறித்து என்னென்ன தவறு செய்கிறான்னு சொல்லி குற்றஞ்சாட்டுகிறான்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோமே. அவன் அங்க போய் நிக்கிறான், தேவ சமூகத்துல என்ன செய்யறான்? குற்றம் சாட்டுகிறான். வசனம் சொல்லுதே, வாசிருக்கீங்க இல்லையா? வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற வரிகளை வாசிங்கன்னா பிசாசு தள்ளப்படுவதை குறித்து எழுதி இருக்கிறது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஐயா இரவும் பகலும் நம்மை குறித்து தேவனிடத்துல குற்றம் சாட்டுகிறான். என்ன குற்றம் சாட்டுவான்னு நினைக்கிறீங்க? நீ என் பிள்ளை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுற. யோபுட்டு அப்படிதான் போய் சொன்னா, யோபு நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், வேலி அடைத்திருக்கிறீர், அதெல்லாம் உண்மை ஆராதிக்கிறான், உத்தமனா இருக்கிறான், நீர் மாத்திரம் அவனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி பாருன்னு போய் நின்று சவாலா நின்னா இல்லையா? அதே மாதிரி ரவ்வும் பகலும் போய் சொல்றான், என் பிள்ளைன்றீர, என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைன்றீர, அவன் சேர அட்டுழியத்தை பாருன்னு சொல்லி நாள்தோறும் போய் நிக்கிறான். உங்கள் நிமித்தமா யார் நிந்திக்கப்படுறான்? தேவன் நிந்திக்கப்படுகிறார். பதில் சொல்ல முடியாம நிக்கிறார். என் பிள்ளை அடையாளப்படுத்தினேனே, என் பிள்ளைன்னு சொல்லி ரத்தத்தை சிந்தி நான் என் பிள்ளை மீட்டெடுத்து வச்சேனே, நான் கழுவி என் பிள்ளை என்னனே, என் ஜனம் என்னனே, இன்னைக்கு இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலன்னு அவர் நிக்கிறாரு. அவருடைய ஏக்கம் அதுதான். அப்ப அவருடைய இருதயம் எப்ப மகிழும் பிரதர்? உங்களுக்கு நன்றா தெரிஞ்ச ஒரு ஓம் உண்டு இல்லையா? வாசிக்கலாமே. லூக்கா 15 அதிகாரத்துல ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 23, 24. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கஞ்சுகளை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கர்த்தருடைய இருதயம் எப்ப சந்தோஷமா இருக்கும்? நீங்க மனம் திரும்பி அவருடைய பாதத்துல வரும்போது அவருக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை போல வேற சந்தோஷம் இல்லவே இல்லை. என் பிள்ளை போனான், காணப்படாம போனான், திரும்ப வந்தான். இயேசுவானவரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு, எல்லா சீசரையும் எல்லா மக்களையும் வச்சுட்டு பேதுருவை பார்த்து சாத்தானை பின்னாடி போன்ட்டாரு. பேதுரு கோவப்பட்டு போயிட்டாரா? பேதுரு கோவம் வந்திருக்கணுமே, எல்லாரும் முன்னாடியும் பார்த்து அவரை சாத்தான்ட்டாரு இயேசு. அப்ப அவர் கோவப்பட்டு போயிருக்கணும் இல்லையா? போகல. அதனாலதான் அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் சீசனா இருந்தாரு, அப்போஸ்தலனா இருந்தாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மனம் திரும்பி வந்தவனுக்கு குறிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உண்டாகுது? கர்த்தருக்கு என்ன உண்டாகுது? தகப்பனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. இளைய குமாரன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு தான் வந்தான். இவ்வளவு அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி அந்த தகப்பன் வருத்தப்படல, திரும்பி வந்துட்டானேன்னு சந்தோஷப்பட்டான். அதான் நம்ம ஆண்டவர். ஞானமுள்ள இருந்தது என்ன செய்யும் பிரதர்? மனம் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன், என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டான், கர்த்தர் அதை குறிச்சு கவலைப்படுறதே இல்லை. அவருடைய காரியம் என்ன? மனம் திரும்பி வா. கை இல்லாம கூட வா, கால் இல்லாம கூட வா, கண்ணு இல்லாம கூட வா. நீ எங்க வந்து சேரணும்? நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். அது மாத்திரம் தான் இந்த தேவனுக்கு மகிழ்ச்சி. அது மாத்திரம் தான் ஒரு ஞானவானுடைய நடவடிக்கையாக வேதம் சொல்லுது. இப்ப ஞானம் உள்ளவன் மனம் திரும்புவான். ஞானமற்றவன் பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான். இல்லையா? கூடவே வச்சிருந்தாரு, கூடவே ஆசீர்வதிச்சாரு, கடைசி வரை மூத்த குமாரனை தள்ளவே இல்லை. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறதுன்னு சொல்லி கூட வச்சிருந்தாரு. என்னுடையதெல்லாம் முன்னுடையதா இருந்ததுன்னு சொன்னாரா, இருக்கிறதுனாரா? நாங்க மூத்துக்குமார்னு பார்த்து என்ன சொன்னாரு? இருந்ததெல்லாம் சொல்லல. அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் இழக்கல, கூடவே தான் வச்சிருந்தான். இப்பவும் நீ என்னுடையவன் தான்,
என்னுடையதெல்லாம் முன்னுடையதா இருக்கிறது. இப்ப நீ திரும்பி வந்துட்டான் இளையகுமாரனோட எல்லாத்தையும் பிடிங்க, அவனுக்கெல்லாம் நான் கொடுக்க போறது இல்லை. ஆனா அவன் திரும்பி வந்தது எனக்கு மகிழ்ச்சினார். உலக தகப்பன் கூட என்ன சொல்லுவாருன்னா, என்னத்தெல்லாம் அழிச்சிருக்கான்றதை பட்டியல் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதான மனுஷனுடைய இருதயம். இதை தொலைச்சிட்டீங்க, அது தொலைச்சிட்டீங்க, அது இழந்து போச்சு, இது இழந்து போச்சு, வீடு போச்சு, காரு போச்சு, பைக்கு போச்சு, எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? பல சந்தர்ப்பத்தில் மனைவி மாதிரி சொல்லுவாங்க இழப்புகள் வரும்போது. பல சந்தர்ப்பத்தில் பெற்றோர் ஏதாவது சொத்து கொடுத்துருந்தாங்கன்னா, நான் எத்தனை வருஷம் பாதுகாத்த வீடு அழிச்சிட்டேன்பாங்க. ஆனா என் பரம தகப்பனுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ வா. இப்ப மனம் திரும்புதல் தான் என் ஆண்டவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒன்று. மனம் திரும்புகிறவன் ஞானமுள்ள இருதயம் உள்ளவனா இருக்கிறான். அவன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான். எங்கேயோ போய் பிச்சை எடுக்கிறத விட நான் யாருகிட்ட போய் சேர்ந்துடுறேன்? அங்கேயே போய் சேர்ந்துக்கிறையா? எங்கேயோ போய் ஏன் பிச்சை எடுக்கணும்? எங்கேயோ போய் பிச்சை எடுக்கிறத விட நான் என்ன பண்ணிடுறேன்? அங்கேயே போய் சேர்ந்துடுறேன். வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. என் தேவனண்டை திரும்புகிறவன் பெரிய ஞானமுள்ள இருதயம் உள்ளவனாக தேவனாய் கர்த்தர் அடையாளப்படுத்துகிறான். இப்ப வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது அவன் தான் ஞானவான். யார்கிட்ட திரும்புறவன்? கர்த்தர்கிட்ட திரும்புறவன். யாருகிட்டயே போறது போல ஓசியா சொன்னார் இல்லையா? அவர் தான் பீறினார், அவர் தான் அடித்தார், அவர் தான் என்னவும் செய்ய போறாரு, அவர் தான் காயமும் கட்ட போறார், அவர் தான் காயமும் கட்ட போறார். அப்ப அவர் சொன்னாரு அவர்கிட்டே போயிருவோம், அவர்கிட்டே போயிருவோம். அவர் அடிச்சான்னு எங்க ஓடுறது? பிள்ளைய அப்பா அடிச்சிட்டாரு, கோவப்படுது, பக்கத்து வீடு சித்தப்பா வீடா இருந்தா அங்க ஓடிடும், மாமா வீடா இருந்தா அங்க ஓடிடும், அப்படித்தானே? அங்கேயாவது ஓடிடும். இப்போ எவ்வளவு நாள் இருக்காங்க? அதாவது உன் பாட்டியம்மா உங்க காலத்துல, இப்ப ஒரு நாள்லாம் இருக்க முடியாது. நைட் இருட்டும் போதே அடிச்சு பத்தி வெளியே அனுப்பிடுவான். உங்க காலத்துல ஒரு நாள் 2 நாள், இப்ப எல்லாம் மணிக்கணக்கு தான். இருட்டுக்கு முன்னாடி வீட்டை என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். எவ்வளவு நாள் அங்க போய் இருப்பது? அப்ப இருக்க முடியாது. எங்கதான் வந்தாகணும்? நான் அங்கதான் வந்தாகணும், என் வீட்டுக்கு தான் வந்தாகணும். அப்ப அதான் ஓசியா சொன்னார், அவர் தான் ஏன் பீர்னாரு, அவர் தான் அடிச்சாரு, காயம் கட்ட போறது அவர் தான், அவர் தான் கட்ட போறாரு. நான் ஆண்டுகிட்ட எப்போ அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, லாஸ் உமக்கு அப்படின்னு. ஏன்னா நீர் தான் தரப்போறீரு. என்னங்க இது லாஸ் ஆகி போச்சுங்க, இது போயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 70,000 ரூபாய் செலவு காருக்கு அப்படின்னா நான் ஆண்டுகிட்ட சொல்லுவேன், லாஸ் எனக்கு இல்லை உமக்கு. ஏன்னா துட்டு யார் துட்டு? உம்ம துட்டு நீர் தான் இப்ப அடுத்து தரணும். அதனால லாஸ் எனக்கு இல்லை உமக்குமே. உண்மைதாங்க, எனக்கு என்ன லாஸ்? எனக்கு ஒரு லாஸ் இல்லை, அடுத்து அவர் தான் தரப்போறாரு. அதனால லாஸ் உமக்கு தான், எனக்கு கிடையவே கிடையாதுன்னு. என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அவர் தாங்க அடிச்சாரு, அவர் தான் பீறினார். ஆனா என்ன வேற யாரும் காயம் கட்ட முடியாது, என்னை யாரும் மறுபடியும் உருவாக்க முடியாது, என்னை யாரும் மறுபடியும் நிறுத்தி வைக்க முடியாது. அவர் தான் செய்வார், அவர் தான் செய்வார். அப்ப நன்றாய் விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவராய் கர்த்தர் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்பது சொல்லுகிறது, அவர்கிட்டே திரும்பிடு. அதுதான் ஞானம் உள்ள. பிரச்சனையே ஓவரு, அதான் உண்மை. வழக்கு வாதெல்லாம் தேவையில்லையா? அங்க ஒப்புரவாயிரம், வேலை முடிஞ்சுது, வேலை முடிஞ்சது. இப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா நம்மோடு பேசுகிறார், அவன் தான் ஞானவான். 2வது பாருங்க, அழகாய் நீங்கள் வாசி கேட்ட அந்த வேத பகுதி எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அழகாய் வேத வசனம் சொல்லுது. இந்த இடத்துல ரொம்ப அழகா தெளிவா கர்த்தர் சொல்ற வார்த்தை 2 கோணங்கள். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ரொம்ப கர்த்தர் சொல்றாரு, ஐயா எதியா இந்த உலகத்துல விலை மதிப்பு இல்லாததுன்னா டைம் தான், காலம் தான் மிக மிக முக்கியமானது. ஞானம் உள்ளவன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறான். காலம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்கள் எப்பன்னு தெரியாது, என்னைக்கு போறேன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய கடமை, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றணும்னா நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். இந்த உலகத்துல எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம், ஆனா டைம் திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு வருஷம் நீங்க பிறந்த நாள் கொண்டாடும் போதெல்லாம் புது வருஷம் பிறந்துட்டுன்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தா கூட, இன்னொன்னு நீங்க மனதில் கொள்ளணும், என் ஆயுசு நாட்கள்ல ஒரு ஆண்டு முடிந்து போயிடுச்சு. புது வருஷம் பிறந்தோன்னே நியூ இயர், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்தவன் ஒரு 50% பேர்
60% பேர் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து புது வருஷம் பிறப்பை எதிர்பார்ப்பான். இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது டிஸ்கோ கிளப், பீச்சு, இளமை, இதோன்னு பாட்டு என்ன செய்யும், ஒரு கூட்டம் என்ன செய்யும், சுத்திக்கிட்டு இருக்கோம். உண்மை என்ன பிரதர், புது வருஷம் பிறந்து சந்தோஷம்னு ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வருஷம் வீணா போச்சுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப ஞானம் உள்ளவன் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறான். இதை உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் முட்டாள் சொன்ன காரணம் தான். இதையே அவன் கையில வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறானோ அவன் முட்டாள். அடி முட்டாள் மகன் தெரியுமா, அந்த மாதிரி அடி முட்டாள் வகை சார்ந்தவா. ஏன்னா இதுதான் காலத்தை வீணாக்குது. இதுதான் காலத்தை வீணாக்குது. இது தேவையா பிரதர்? தேவைதான். ஆனா இதுலயே மூழ்கி இருக்கிறவன் காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டான். காலில் சார்ந்த வரைக்கும் அதே தடவிட்டு போயிட வேண்டியதான். காலம் தான் மிக மிக முக்கியமானது, டைம். அதை சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, அதே மாதிரிதான் குறித்த காலத்திற்குள்ளே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இன்னைக்கு எல்லாரும் கர்த்தரை குறித்து அறியணையா, சத்தியத்தை அறியணும், ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவனுடைய சித்தமாக வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாம காலத்தை வீணாக்குறாயே என்று கர்த்தர் ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறார். இப்ப ஞானம் உள்ளவன் என்ன செய்வான் பிரதர்? காலம் முடிய போதியா, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வரப்போறாரு, ஒரு வர்ற காலத்துக்குள்ள நான் எத்தனை ஆத்துமாக்குள்ள ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறேன் என்பதை குறித்து அவன் அறிவான். உங்களோடு கூட நான் பேசினேன். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ரோமர் 10 உங்களோடு கூட பேசினேன். அவர் சொன்னார், உனக்கு வைராக்கியம் எல்லாம் இருக்குது, ஆனா புத்தியுள்ள வைராக்கியம் இல்ல, அறிவுள்ள வைராக்கியம் இல்ல, உண்மையான தேவ நீதியை நீ தேடாம சுயநீதியை தேடிட்டு இருக்கிற அப்படிலாம் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே வந்தார். அப்ப உண்மையான தேவ நீதினா என்னன்னு அவர் பேசும்போது அழகா சொன்னார், ஐயா எல்லாரும் சத்தியத்தை அறியணும், எல்லாரும் விசுவாசிக்கணும், அனுப்பப்படாம பிரசங்கிக்கிறவன் இல்லாம எப்படியா சத்தியத்தை ஜனம் அறிஞ்சு கொள்ளும், எப்படி அதை அறிஞ்சு கொள்ளுவாங்க, இதுதாயா தேவ நீதி, இதை அறிந்து கொண்டவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் என்று அழகா பவுல் எழுதின வார்த்தைகளை உங்களோடு கூட தியானத்திற்காக கொடுத்தேன். இங்கே ஆண்டவர் சொல்றார், காலம் டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வீணாக்க முடியாது. நீங்க படிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, தொழில் செய்யற ஆளா இருந்தாலும் சரி, சோம்பேறி ஒரு நாள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். அவனால ஊழியம் பண்ண முடியாது. இப்ப நான் வின்சென்ட் வீட்டை வந்தோன்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை குறித்து, தாழ்மையானவர், யார் வீட்டுக்கும் போவார் வருவார் என்பதை குறித்து நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அப்பா அவர்கிட்ட சொன்னேன், சோம்பேறி, நான் இங்க இருந்து இப்ப குளத்தூர் போய் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணிட்டு வரணும்னா எனக்கு 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். அந்த 4 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாம அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆனா சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? சோம்பேறி போக மாட்டான், அங்க போய் நிக்க மாட்டான், அங்க போய் உட்கார மாட்டான், அங்க கடந்து போக மாட்டான். ஆனா எனக்கு அந்த 4 மணி நேரத்தை ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக நான் செலவழிக்கலாம். வீட்டுல உட்காந்து நான் தடவிட்டு படுத்து கடந்து தூங்கிட்டு இருக்கிறத விட என்னைக்கு மரணிக்க போறோம் தெரியாது. நன்றாய் ஓய்வெடுத்தவர்கள் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வாழ போறானா? டெய்லி தினந்தோறும் ஜிம்முக்கு போகிறவன் எக்ஸ்ட்ரா 15 வருஷம் உயிரோடு இருப்பானா? ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா 20 வருஷம் வாழ்வாங்களா? அப்ப ஆயுசுனால நான் ஒல்லியா இருப்பதோ, நான் குண்டா இருப்பதோ, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவதோ, நான் டெய்லி ஓடுவதோ தீர்மானிக்கலையே. எல்லாரும் தானே மறிக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் 40 வயசுல சாவரம் இருக்குதான் செய்யறான். அப்ப என் ஆயுசு நாட்களை எது தீர்மானிக்குது? கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். அப்ப அவர் கொடுத்த நாட்களை நான் படுத்து ஓய்வெடுத்து இந்த மொபைல் போனை தடவி தேவையில்லாம உட்காந்து சிஸ்டத்துல உட்கார்ந்து இருந்து டைமை வேஸ்ட் பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல தொலைச்சிட்டு உங்க ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்க போய் தேட போறீங்க? எங்க போய் தேட போறீங்க? என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா காலைல 6 மணிக்கு கிளம்பலான்னா 5:55 அந்த வீட்டு வாசல தட்டிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா சொன்ன டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாருன்னு தெரியும், லேட்டா வர மாட்டாருன்னு தெரியும். இன்னொருத்தருக்கு அவங்களுக்கு தெரியும் 6 மணிக்கு சொன்னா 7 மணிக்கு தான் வருவாரு. நம்ம அப்படி இல்லை. காலம் தாங்க ரொம்ப முக்கியமானது, டைம் தான் ரொம்ப முக்கியமானது. அதை தொலைச்சிட்டு நீங்க எப்படி ஆசீர்வாதமா வாழ்வீங்க? அதை தொலைச்சிட்டு எப்படி நல்ல மார்க் எடுக்க முடியும்? அதை தொலைச்சிட்டு நீங்க எப்படி உங்க தொழிலை பண்ண முடியும்? உங்க வேலையை எப்படி பண்ண முடியும்? அப்ப அந்த டைம் ரொம்ப முக்கியமானதுயா. அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யத்துல அவர் வருவதற்கு முன்பதாக 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமானது. அப்ப ஞானவான் என்ன செய்கிறான் பிரதர்? அதை நோக்கி நகருகிறான், அதை புரிந்து கொள்ளுகிறான். தேவனுடைய சித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதுதான்
அதுக்காக நான் ஓடணும்னு நான் நினைக்கிறான். தானியேல் புஸ்தகத்துல ஒரு அழகான வார்த்தை உண்டு, வாசிக்கலாம். 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். ஐயா நான் பிரகாசமா இருக்கணும்யா, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும்யா அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அநேகரை நீதிக்குட்படுத்துறவளாய் மாறுங்க, தேவ நீதிக்குள்ளே கொண்டு வரல மாறுங்க. அவங்க தான் நட்சத்திரங்களா ஜொலிப்பாங்க, அவங்க தான் சூரியனா ஜொலிப்பாங்க, அவங்களுடைய பிரகாசம் தான் பல 1000 மடங்கு ஜொலிக்கத்தக்க ஒன்றா இருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஊழியம், ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு, இதுல ஏதாவது ஒரு பங்கு உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. பினான்சியலா இருந்தாலும் சரி, ஹெல்த் வைஸா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த விதத்திலும் நீங்கள் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நான் அடிக்கடி அநேகர் இடத்துல கேட்கிற கேள்வி, அநேகர் இந்த கேள்வி கேட்டனா ஓடியும் போயிடுவான், கர்த்தருக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிற கேள்வி. நாட்கள் பொல்லாதது. ஆண்டவருக்கா என்ன பண்றீங்க? நீங்க பண்றேன்னு சொல்ற அந்த காரியத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுதா? ஆத்துமாக்கள் பக்தி விருத்தி அடைதா? ரொம்ப முக்கியமானது. ஆண்டருக்காக என்ன பண்றேன்னா, வருஷத்துக்கு என் ஊருக்கு அசனத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தரேன்னு சொல்லக்கூடாது. அது அடுத்த நாள் காலையில நாச்சமா வெளியே போயிடும். அதனால ஒரு ஆத்துமா என்ன செய்யாது? ரட்சிக்கப்படாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ ஆத்மாவுடைய ரட்சிப்பு, ஆத்மாவுடைய பக்தி விருத்தி, அந்த வகையில நான் என்னுடைய ஆஸ்தியில் இருந்து, என்னுடைய நேரத்தில் இருந்து, என்னுடைய உழைப்பில் இருந்து நான் எதையாவது செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கொஞ்சம் திட்டம் போடணும். அதுல உங்களுக்கு ஆமா பிரதர் நான் இவ்விதமான ஒரு பங்களிப்பு எனக்கு இருக்குது நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதம் வந்துடும். அந்த பங்களிப்பு இல்லைன்னா உங்களுக்கு கர்த்தரை குறிச்சும் தெரியல, தேவ நீதியை குறிச்சு தெரியல, எதுக்கு ரட்சிக்கப்பட்டவன் தெரியல, அந்த கேள்விக்கெல்லாம் ஒண்ணுக்குமே பதில் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருவேளை அந்த காலத்தை அறியாம இன்னும் தூங்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எபேசியர் 5 ஆண்டு அந்த வசனங்களை பேசுறதுக்கு முன்னாடி 15 இருந்து நம்ம வாசிட்டோம். அதுக்கு முந்தின 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். நட்சத்திரங்களா ஜொலிக்கணுமா பிரதர்? பிரகாசிக்கணுமா? முதல்ல எழும்புன்ற, தூங்கிட்டே இருக்காதுன்ற. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. தூங்குறவன் கூட எழுஞ்சிருவான், செத்து போன எழுப்புவானா? தூங்குறேன்னு சொல்லி செத்து போன டெட் பாடி கூட படுத்து கிடக்குறியாடா? உன் வாழ்க்கையில ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கர்த்தர் கேட்கிறாரு. தூங்குற நீ யாரை விட்டு எழுப்பணுமா? மருத்துவரை விட்டு எழுப்பணும். அப்ப இவன் தூங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், பட் செத்தவன் கூட இருக்கிறான். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. செத்தவனும் தூங்குற மாதிரி நடிக்கிறவனும் ஒண்ணுதான். நிறைய சந்தர்ப்பத்துல கர்த்தரை குறிச்சு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு தெரியும், ஊழியனா என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஊழியக்காரங்கிற நாமம் கூட தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா கர்த்தருக்காக ஒண்ணும் செய்யாத கூட்டம் இருக்கும் இல்லையா? பெரிய பட்டியல் இருக்காது. ஒண்ணு சும்மா சொல்றேன், லேட்டஸ்டா இருக்கிற ஒண்ணு சொல்றேன். என்ன பிரயோஜனம் பிரதர்? யாருக்கு பிரயோஜனம் பிரதர்? ஊழியத்தில் என்ன பண்ணிருக்கிறீங்க? எதையாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? நான் நிறைய சபைகளுக்கு போறேன். கடைசி 5 வருஷத்துல உங்க சர்ச்சில் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்னு கேட்டா ஒரு சபையில ஒருத்தரும் கிடையாது. அனைத்து பாரம்பரிய சபையிலையும் அவங்கவுங்க சொந்த ஊர் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஊர் சார்ந்தவங்க தானே. உங்க ஊர் இருக்கிற சபையில கடைசி 5 வருஷத்துல ரசிக்கப்பட்ட ஆத்துமா எத்தனைன்னு கேளுங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான்னு கேளுங்க. அப்புறம் முடிவுக்கு வாங்க. ஆமாயா அவர் சொல்றது கரெக்ட் தானே உங்களுக்கு தோணும். எதையோ ஒண்ணு சொல்லல. இப்ப என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஆமா இப்படி பண்றோம். அப்ப ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மதியற்றவனா இருக்காத, காலத்தை பிரயோஜனப்படுத்து. காலம் தான் ரொம்ப முக்கியமானது. ஞானவான் அந்த டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் அதிகமாய் உழைக்கிறான். அதிகாலை எழும்புகிற பழக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் 1.5 நாளுடைய பலனை தரும். காலையில இருந்து 10 மணிக்குள்ள ஒரு நாள் வேலையை முடிச்சிடுவீங்க. 12 மணிக்கு எழும்புறவனுக்கெல்லாம் 1/2 நாள் தான் கணக்கு. அவனுக்கு ஒரு நாள் கூட கணக்கு கிடையாது. 1/2 நாள் தான் கணக்கு. 1/2 நாள் தான் கணக்கு. அப்ப நல்லா நீங்க விளங்கி கொள்ளுங்க. அதிகாலை எழுந்து பாருங்க, 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு சேர்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான் லைஃப்ல. அதுதான் வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. அதான் ஆள் இருக்காங்களே பிரதர், ஆள்லாம் இருப்பாங்க. தொழில் தான் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீ இருக்கிற மாதிரி வருமா?
தொழிலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, யாரோ ஒருத்தரை நம்பியெல்லாம் அந்த வேலையை என்ன செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம் இப்பொழுது பிரசங்கின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்தை நீங்க அதுல வருகிறதான ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். யார் ஞானவான் என்பதற்காக அங்கே ஞானமுள்ளவன் எழுதிய வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். அதுல சொல்லப்படுது பாருங்க, பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியினால் 9ஆம் வசனம் சொல்லுது, அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இப்ப நீதிமொழிகள் எப்படி எழுதப்பட்டவைகள்? ஞானமா எழுதப்பட்டது. அநேகரை கேட்டு எழுதப்பட்டது. அநேகரை கேட்டு அது உண்மைதானா என்று ஆராய்ந்து எழுதப்பட்டது. கேட்டது மட்டும் இல்ல, கேட்டு ஆராய்ந்து ஒரு தகவல் கிடைக்குதுங்க, இப்படி ஒருத்தர் சொல்றாருங்க, அது உண்மையா நான் கிராஸ் செக் பண்ணோம் இல்லையா. ஒரு சகோதரி ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, பிரதர் ஹார்ட் அட்டாக், ஆஸ்பத்திரி போயிருக்கிறோம், போய் ஆன்ஜியோ எடுக்க சொல்றாங்க. எப்போ ஹார்ட் அட்டாக் என்னன்னு கேட்டா 6 மாசம் முன்னாடி நெஞ்சு வலிச்சுதான், அதுக்கு இப்போ ஆஸ்பத்திரி போறாங்க. அந்த டாக்டர் ஆன்ஜியோ எடுக்க சொல்றான். 6 மாசத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலிச்சதுக்கு 6 மாசம் கழிச்சு ஆஸ்பத்திரி போற இவங்க எவ்வளவு பெரிய ஞானவான். அவன் பெரிய ஞானவான் டாக்டர், அதனாலதான் ஆன்ஜியோ எடுக்க சொல்றான். ஏன்னா அவனுக்கு தேவை என்னது? நடந்தது 6 மாசம் முன்னாடி போன அர்த்தம். அப்ப ஒரு தகவல் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. நான் சொல்லுவேன், ஐயா ஒரு அம்மா வந்தாங்க, வந்து பிரதர் என் ஒய்ஃபு கேன்சர், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பிரதர், இந்த மாதிரி இது இந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னு நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு பிரதர், நீங்க ஜோம் பண்ணுங்கன்றாங்க. நான் ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணிட்டு சொல்றேன், இல்ல பிரதர் எனக்கு இது ஆவியில் எனக்கு உணர்த்தப்படலை, நீங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போங்க. எகைன் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புறேன். செவ்வாய்க்கிழமை மணிக்கு மனைவியோட வந்து சாட்சி சொல்லிட்டு போனாரு. அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது அந்த டெஸ்ட்டுக்கும் கேன்சர் இன்ஸ்டியூட்ல எடுத்த டெஸ்ட்டுக்கும் என்ன இல்லை, ஒரு துளி அளவு சம்பந்தம் இல்லை. அவர் வந்து சொன்னாரு, பிரதர் என் மனைவிக்கு இல்லைன்னாலும் சரி, அல்லது இருந்து கர்த்தர் ஹீல் பண்ணாருனாலும் சரி, நான் சாட்சியா இருக்க கிருபை செஞ்சார், என் மனைவி நல்லா இருக்கா சந்தோஷம்னு போனாங்க. சும்மா இருக்க அம்மாவை கேன்சர் சொல்லி, அவங்களும் 2 சின்ன சின்ன பிள்ளைங்க, அது ஒரு வாரம் என்ன பாடுபட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க, என்ன பாடுபட்டிருக்கோம். அப்போ இந்த நீதிமொழிகள்லாம் அப்படி இல்லை, கேட்டு ஆராய்ந்து ஞானமுள்ள அவனுடைய ஞானத்தினாலே சிந்தித்து எழுதப்பட்டது. அதனாலதான் பொதுவா எல்லாருமே அந்த நீதிமொழிகளை வாசிக்கணும், தொடர்ச்சியா வாசிக்கணும். யாரெல்லாம் 75 வயசு கிழமை உட்பட எல்லாரும் வாசிக்கணும். அதுதான் என்ன உண்டாக்கும், கொஞ்சம் ஞானத்தை உண்டாக்கும். வசனம் நமக்கு தெளிவாக கொண்டே சொல்லுகிறது. 10ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். நல்ல இதமான வார்த்தையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அழகா எழுதியிருக்காரு, குரல் மாதிரி சின்ன சின்னதா 2 வரியில. அதுக்குதான் அந்த வார்த்தையை போடப்பட்டிருக்கு. இதமான வார்த்தைகளை என்ன பண்ணாம தேடி கண்டுபிடிச்சா, சொல்ல வேண்டிய கருத்தை ஒரே வரியில சொன்னான். பளபளன்னு எழுதல, ஒரே வரி அது சொல்லிட்டான். இப்ப கீழே சொல்லுது பாருங்க, என் மகனே, இது 12ஆம் வசனம், இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. இதை பார்த்து நிறைய எழுதலாம். அது கீழே சொன்னாரு, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. ஒன்னு பசங்க சொல்லு, அதனால நான் படிக்கிறதே இல்லைன்றாதீங்க, நீ மெலிஞ்சாலும் எங்களுக்கு நல்லதுதான். அப்போ இங்க அவர் சொல்ல வந்து என்ன பிரதர், சொல்ல வந்த கருத்து இவ்வளவுதான், அதை பத்தி எவ்வளவு புக் வேணாலும் எழுதலாம். ஆனா நீதிமொழிகளை வாசித்தாலே உனக்கு என்ன உண்டாயிரும், உனக்கு ஞானம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்து எழுதினார். அது சொல்லும் போது எழுதினார் பாருங்க, அவைகள் ஒரே மெய்ப்பனால் அழிக்கப்பட்டது. அவன் தேடி தேடி பிடிச்சாலும் அவனுக்கு அதை அழித்தது யாரு? ஒரே மெய்ப்பன். ஒரே மெய்ப்பன். அந்த பிரதான மெய்ப்பன் தான் சாலமோனுக்கு அந்த நீதிமொழிகளை கொடுத்தார். ஒவ்வொரு வரியில் இருந்தா கூட அவைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை கொண்டு நீ ஞானம் அடைனார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு. கானான் தேசத்துக்குள்ள போன தலைகளை நிக்க முடியாது. பாலும் தேனும் ஓடுற ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே தலைகளை சாடிட முடியாது. உனக்கு கொடுத்திருக்கிற தேசம் நீ சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதம். ஆனா அதுக்குள்ள போனாலும் என்ன சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமா இருக்கும். ஆண்டு சொன்ன எதியா ஞானம்,
நீ கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாலும் சரி, உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடினாலும் சரி, நீ எவ்வளவு உயரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அதுதான் உனக்கு ஞானம். எது பிரதர்? கர்த்தர் கொடுத்த கட்டளையும் கற்பனையும் தான். அதான் உனக்கு ஞானம். அதுக்கு கீழ்ப்படியாம உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடி பிரயோஜனம் இல்லை. பாலும் தேனும் ஓடி நீ அந்த ஞானத்தை பெறாம இருந்தன்னா நீ ஒரு நாள்ல பாலும் தேனும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ரோட்ல பிச்சை தான் எடுப்பேன்னு சொல்ல வர்றாரு. கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரியா? ஆமா. அந்த ஞானம் ஒண்ணு இல்லையே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படினுங்கிற எண்ணம் இல்லையே. எண்ணம் இல்லைன்னா என்ன ஆகும் பிரதர்? கொடுத்தது ஒரு நாள் காணாம போகும். பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் காணாம போயிடும். நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிற சொத்தெல்லாம் தலைவலியும் காய்ச்சலும் வந்தா என்ன செய்யலாம்? ஒரு தலைவலிக்கு காய்ச்சலுக்கு தாங்காதும்பாங்க. அப்படின்னா என்ன பிரதர்? தலைவலிக்குது பிரதர், பட் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எத்தனை ஸ்கேன் பண்ணாலும் தெரியல, சொல்லி முடிஞ்சு செத்து போவன்னு சொல்லல. அதுலயே உனக்கு இருக்கிற எல்லா பணமே என்ன ஆயிருன்னு அர்த்தம்? காலி ஆயிருன்னு அர்த்தம், எல்லாம் காணாம போயிருன்னு அர்த்தம். அப்ப ஒன்றை தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் ஞானம். அந்த ஞானம் உள்ள வார்த்தைகளை தேடி தேடி கேட்டு ஆராய்ந்து சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அதை நீ ஃபாலோ பண்ணாலே நீ ஞானவானா என்ன பண்ணிடுவ? மாறிடுவ என்று அந்த பகுதி சொல்லுகிறது. கடைசியா சங்கீதக்காரனுடைய ஒரு வார்த்தையை வாசனை முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரம் 43 வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். முட்டா பயலுக்கு தான் என் தேவன் கொடுக்கிற கிருபையை உணர்ந்து கொள்ளுகிற அறிவு இருக்காது. அது சொல்லும் போது சொன்னாரு, ஞானம் உள்ளவன், இந்த வார்த்தையை கேளு, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஞானவான் என்னைக்குமே ஏன் உழைப்பு ஏன் உழைப்பு ஏன் உழைப்புன்னு சொல்ல மாட்டான். ஏன் ஞானம் சொல்ல மாட்டான். நான் சொல்ல மாட்டான். ஞானவான்கள் எப்பொழுதும் தேவனரிலே கிருபைகளை நினைச்சு கொள்வான். நான் ஞானமா இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டான். ஞானவான் கர்த்தர் கிருபியா என்னை அதுல கூட்டிட்டு போனான்னு சொல்லுவான். கர்த்தர் கிருபியா என்ன அதுக்குள்ள கூட்டிட்டு போனான்னு சொல்லுவான். ஞானம் மட்டும் என்ன சொல்லுவான்? நான் ரொம்ப ஞானமா, நான் செயல்பட்டு, நான் சிந்திச்சு அதெல்லாம் பண்ணிட்டேம்மா. தேவன் அருளிய கிருபை, தேவன் அருளிய கிருபை, அந்த கிருபை தான் நம்மளை நடத்தும். ஞானவான்கள் மட்டும்தான் அதை புரிந்து கொள்வாங்க. அது மட்டும்தான் அவனுக்கு மட்டும்தான் புரியும். ஓ, இது கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே நான் விதமா இருக்கிறேன், இந்த வேலையில் இருக்கிறேன், இந்த படிப்பை படிச்சிருக்கிறேன், ஆண்டவர் என்னை இதை நோக்கி நடத்தி இருக்கிறாரு. அன்னைக்கு எனக்கு புத்தியச்சு இருக்கும் போது கூட நான் தவறான ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணாம சரியான கோர்ஸை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, எனக்கு அதுக்கு தகுந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவன் தான் ஞானவான். ஏன்னா ஞானவான் மட்டும்தான் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்திருக்கிறான், அதை உணர்வுபூர்வமா அனுபவிக்கிறான். மற்றவர்கள் நினைச்சுவான், என் உழைப்பு, என்னுடைய காரியம், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன். ஒரு மண்ணாங்கட்டியும் கர்த்தர் கிருபை இல்லாம நீங்கள் நானும் பண்ணவே முடியாது. நம்மளும் முயற்சி தான் பார்த்திருக்கிறோம், எத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சொல்றேன், சுயமா முயற்சித்த காலங்களுடைய தோல்வி தானே. அப்ப எப்படிங்க என்னுடைய ஞானம் நான் எப்படி சொல்ல முடியும்? முடியவே முடியாது. கர்த்தருடைய கிருபை. அப்ப நீங்க சுயமா முயன்று பார்த்த பிரதர், ஒண்ணும் நடக்கல, எல்லாத்திலையும் தோல்வி. கர்த்தருடைய கிருபையை பிடிச்சுக்கிடுங்க. அந்த கிருபையினாலதான் இப்ப நான் நிக்கிறோம்னு நினைச்சுக்கிடுங்க. ஞானவான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்திருக்கிறான். கர்த்தருடைய கிருபையினாலதான் குழந்தைங்க, கர்த்தருடைய கிருபையினாலதான் பிள்ளைகளுடைய எதிர்காலம், கர்த்தருடைய கிருபையினாலதான் வேலை, எல்லாமே கிருபையினாலதான். ட்ரீட்மெண்ட் போறது தப்பா இருக்குது. ட்ரீட்மெண்ட் போறதெல்லாம் தப்புன்னு பைபிள் சொல்லல, கர்த்தரும் சொல்லல. ஆனா அதை வாய்க்க செய்கிறது தேவன் தான். அதை வாய்க்க செய்வது தேவன் தான். அவர் தான் வாய்க்க செய்யணும். ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை உணர்கிறான். அந்த கிருபையை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா நீ கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்றியோடு வாழ்வது. பைபிள் நமக்கு என்ன போதிக்குது? கர்த்தருக்கும் நீ நன்றி உள்ளவனாயிரு. நிறைய ஆராதனைகள்ல அந்த கடைசி ஆராதனைய நன்றி பலி செலுத்துகிற ஆராதனையா வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்க ஆண்டவரே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூடி 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரே நன்றியா இருக்கிறேன் நன்றியா இருக்குன்னு சொல்றது இல்லை. நன்றி உள்ளவனா வாழுங்க, கர்த்தருக்கும் வாழுங்க, மற்ற மனுஷனுக்கும் நன்றி உள்ளவளா இருங்க. வாழ்க்கையில எவனாவது ஏதாவது நன்மை செஞ்சிருந்தான்னா வாழ்நாள் ஃபுல்லா அதை என்ன செய்யாதீங்க, அதை மறக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் மறக்காது. எனக்கு யார் என்ன நன்மை பண்ணியிருந்தாலும் மறக்காது. அதுதாங்க சரியானது ஒரு வாழ்க்கை.
நீங்க தேவனுடைய கிருபையை உணர்ந்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதை மறக்கவே மாட்டீங்க. எவ்வளவு கிருபையா நம்மளை நடத்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். அந்த புரிதலுக்குள்ள வந்தாதான், இந்த கிருபையை உணரலன்னா உங்களுக்கு நன்றி உணர்வு வரவே வராது. ரெண்டும் ரொம்ப நெருக்கமான ஐக்கியம் உள்ளது. அதனால சொல்ல, ஞானவான் மட்டும்தான் தேவனுடைய கிருபைகளை உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப ஜெபிக்க போறோம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. எவ்வளவு ஒரு ஏக்கமுள்ள வார்த்தை இல்லையா? என் பிள்ளை எனக்கு அதை செய்ய மாட்டானான்னு சொல்லி ஏங்குகிற ஒரு தகப்பன், பரம தகப்பன் அதே ஏக்கத்தோடு அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு எனக்கு முன்பாய் நிற்கிறார். ரோமர் 10 இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த வார்த்தைகளை துவங்கும் போது கடைசி வசனத்துல பவுல் எழுதினார், கீழ்ப்படியாத பிள்ளைகள், எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், ஆனா உங்களை நோக்கி இரவும் பகலும் என் நேசருடைய கை விரிந்திருக்கிறது. அவர் கையை விரித்த வண்ணமாய் என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா வரமாட்டாளான்னு ஏக்கத்தோட காத்திருக்கிறான். அந்த வரிகளை எழுதினார். கீழ்ப்படியாத பிள்ளைகள், எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், ஆனா அவர்களுக்கு நேராய் நேசரின் கரங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி அவர் கரம் விரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஐயா தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. என்னை நிந்திக்கிறவனுக்கு முன்பதாக, எனக்கு விரோதியான சாத்தானுக்கு முன்பதாக நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ ஞானம் அடைந்து என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, வாலிப பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெற்றோர் இருந்தாங்கன்னா, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் மூலமா உங்க பெற்றோர் சந்தோஷப்படுறாங்களா? ஒரு விஷயம் அதையும் நினைச்சு பாருங்க. அந்த சந்தோஷப்படுத்தும்படி இன்னைக்கு நான் ஞானவானா மாறணும் முடிவுக்கு வாங்க. மனம் திரும்புகிற பிள்ளைகளை குறித்து ஞானவான் பட்டியலில் கர்த்தர் வைத்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும், ஓடணும், அநேகரை நீதிக்குள்ள உட்படுத்தணும் ஓடுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் ஞானமுள்ள பிள்ளைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். காலத்தை வீணாக்கல, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். ஐயா, இந்த உலகத்துல என்ன இழந்தாலும் திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ கடந்து போகிற ஒவ்வொரு அரை மணி நேரமும், ஒவ்வொரு 1 மணி நேரமும் உன் வாழ்க்கையில திரும்ப வரவே வராது. அது முடிஞ்சு போயிடுச்சு, அது முடிஞ்சு போயிடுச்சு. வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகளை போட்டு சமாதானத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணி சமாதானமற்ற வில்லையில உன் குடும்பத்தை நீ கடத்துறியா, அந்த ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. நீ யுத்தம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவரோடு சமாதானமற்ற இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும், அந்த ஒவ்வொரு அரை மணி நேரமும் வாழ்க்கையில வீணா போனதான், திரும்ப கிடைக்காது. திரும்ப வாழ்க்கையில கிடைக்க பெறவே பெறாது. நீ ஞானவானா இருந்தன்னா அந்த காலத்தோட அருமையை புரிஞ்சு உன் வீட்டுல தேவையற்ற சண்டை சச்சரவுகளை விட்டு வெளியே வா. ஏன்னா ஆவியானவர் அந்த வார்த்தைகளை சொல்றார், சந்தோஷமா வாழுங்க, மகிழ்ச்சியோடு வாழுங்க, களிப்போடு வாழுங்க. அதற்கு நேராக உங்கள் இருதயத்தை ஞானமுள்ளதாய் மாற்ற ஒப்பு கொடுங்க. அது திரும்ப கிடைக்காத காலம். ஞானமுள்ளவன் அந்த காலத்தை புரிந்து வைத்திருக்கிறான். ஞானம் உள்ளவன் தேவ சித்தத்தை அறிந்து வைத்திருக்கிறான். ஞானம் உள்ளவன் தேடி தேடி வாசிக்கிறான். ஞானம் உள்ளவன் தேடி தேடி கற்றுக்கொள்ளுகிறான். ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான். அவன் அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். ஐயா வாழ்க்கையில ஐயா பாலும் தேனும் ஓடினா கூட, கானான் தேசத்தின் அனுபவத்துக்குள் இருந்தா கூட அவனுக்கு தெரியும், இதை விட ஞானமானது நான் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது என்பதை அறிந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு நாம் தியானிச்சிருக்கிற இந்த பகுதிகளில் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்வை நான் ஒப்பு வைக்கிறேன்ப்பா, என் வாழ்வை நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன், அந்த ஞானமுள்ள வாழ்க்கை எனக்கு தாருன்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரே இந்த அர்ப்பணத்துக்குள்ள வரட்டும், உமை சந்தோஷப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஞானவான்களாய் மாறட்டும். புத்திகரமான செய்களை எடுத்து போடுங்க, மதிகேடான காரியங்களை எடுத்து போடுங்க, முட்டாள்தனமான காரியங்களை எடுத்து போட்டு ஞானமுள்ள பிள்ளைகளா, என் நேசரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா பிள்ளைகள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மாறட்டும். இந்த கிருபைகளை தாரும் ஆண்டவரே. நீர் இவளை நடத்தி வருகிற அந்த கிருபைகளை எங்கள் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.